மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜே பார்வதிக்கா வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனை வந்து 2 பொண்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 2 பொண்ணு டாப்பிக்கு, இந்த அன்வான்டை வந்து ஒரு டச் பண்ணுறான், இதெல்லாம் எனக்கு தெரியாதா? எனக்கு இந்த மாதிரிலாம் அன்வான்டாக வந்து அவன் அப்பப்போ டச் பண்ணும்போது எனக்கு அது கூட தெரியாதா ப்ரோ அப்படின்னு நம்ம தர்பூசணிகிட்ட ஒரு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கதை அப்படின்னு சொல்லிட முடியாது, உண்மையாக நடந்திருக்கா அப்படின்னா அதையும் சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்தது ப்ரோமோவில். என்ன ப்ரோ ப்ரோமோவில் எப்படி ப்ரோ உள்ளே நடந்ததை வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுவாங்க? ப்ரோ ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. பெருசாக ப்ரோமோவில் காட்டுவாங்க, உள்ளே போய் பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு பட்டும்படாமல் தொட்டும்படாத விஷயமா இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய சம்பவத்தை ஒரு பொண்ணு எப்படி சாதாரணமாக விட்டாங்களா? சத்தியமாக விட்டுருக்கு வரலாம் மாட்டாங்க. அப்படி ஒன்று நடந்திருந்தா. இப்போ நடக்கலின்னு சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னீங்கன்னா, நடக்கலின்னு நான் சொல்லலை, நடந்திருக்குன்னு நான் சொல்லலை. ப்ரோமோ சொல்லுது, விஜே பார்வதிக்கா சொல்கிறாங்க. இப்படி ஒன்று நடந்திருந்தா அது தவறு. இப்படி நடக்காமையே நடந்த மாதிரி கண்டென்ட்டுங்கிற பேரில், ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் இவங்க புதுசாக க்ரியேட் பண்ணால் அதுவும் தவறு. ஓகே ப்ரோ, முழு கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம், சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, ப்ரோமோவில் ரிலீஸ் ஆயிருங்க. அந்த ப்ரோமோவில் வந்து விஜே பார்வதிக்கா தர்பூசணி கிட்ட வந்து பற்றி சொல்கிறாங்க, இந்த 2 பொண்ணுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ அவனை முழுசும் நம்பாத நம்ம தர்பூசணி அப்படின்னுட்டு அடிக்க விடுறாரு. அது இல்லாமல் அன்வான்டாக வந்து அங்கங்கே அப்படி டச் பண்ணுறாங்கன்னா, இது கூட எனக்கு தெரியாதா? நான் டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எனக்குன்னு கமிட்டடு அப்படி ஆளு கூட தான் நான் டேட் பண்ணுவேன். இவன் வந்து எப்படி வாலண்டரி அப்படி முடிவு பண்ணலாம்? ஓகே, உனக்கான இடம் எது தெரியுமா? ஒரு பிரதர், ஒரு தோழன், நான் தோழி, அப்படி இடத்த தான் உனக்கு கொடுத்துருக்குறேன். நீ அதெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுற, விடுவேனா நான்? தள்ளி நில்லு, அப்படி தான் நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னும் சொல்ல முடியாது. விஜே பார்வதி தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி தான் ப்ரோ சொல்லணும்? நீங்களே சொல்லுங்கள். இவங்க 2 பேர்த்த பற்றி பேச ஒன்றுமே இல்லை, உள்ள அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அப்போ ஏன் ப்ரோ பேசுனீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லணுங்கிற தான் பேசுனேன். இவங்க 2 பேரும் சொல்கிற கதை நடந்திருக்குங்க, நடந்திருக்காதா? இங்கே க்ரியேட் பண்ணாங்களா? இது கண்டென்ட்டா இல்லை உண்மை சம்பவமா? இன்றைக்கான லைவ் அப்டேட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் இவங்க 2 பேர்த்த பற்றி உங்களுக்கு தோன்ற கமெண்டில் பதிவிடுங்க. விஜே பார்வதி அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கமருதீன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க 2 பேர்த்து ரிலேஷன்ஷிப்பு பிக் பாஸ் ஹவுஸில் எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்க மக்களே. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் அடிக்க மக்களே. நீங்கள் கமெண்ட் அடிக்கும் பொழுது தான் நீங்கள் கமருதீனை என்னவான்னு நினைக்கிறீங்க, விஜே பார்வை என்னவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதான் அடுத்தடுத்த கண்டென்ட்டுகளை நம்ம க்ரியேட் பண்ணி வேறு லெவல் தாறுமாறு சம்பவம் பிக் பாஸில் உங்களுக்கு லைவ் அப்டேட்டாக கொடுத்துட்ருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச பிக் பாஸ் ஹவுஸ்மேட் பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுகளும் தான் அடுத்த வீடியோவுக்கு நம்மளுக்கு மெருகேற்றும். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பயன்படுத்தும்.